ஆச்சரியங்களை அள்ளித்தரும் ஆற்றுக்கால் பகவதி. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவர் பரசுராமர். இவரால் 108 சிவாலயங்களும் 108 பகவதி அம்மன் கோவில்களும் நிறுவப்பட்ட இடம்தான் இன்றைய கேரள தேசம். இதனை கடவுளின் தேசம் என்றும் சொல்வார்கள். கேரளாவில் ஏராளமான பகவதி அம்மன் கோவில்கள் இருக்கின்றன. கேரளாவில் உள்ள அம்மன்களுக்கு என்றும் தனிப்பெயர் எதுவும் கிடையாது. அந்த அம்மன்கள் அனைவரும் அந்தந்த ஊர் பெயருடன் இணைந்து பகவதி என்று அழைக்கப்படுகின்றன. கேரளாவில் உள்ள ஒவ்வொரு பகவதி அம்மன் கோவில்களுக்கும் தனி சிறப்பு இருந்தாலும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் என்னும் இடத்தில் உள்ள பகவதி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. இந்த கோவிலில் மட்டுமின்றி அங்கு வீற்றிருந்து அருளும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் தன் அருள் சக்திக்கு சிறப்பு பெற்றவராக திகழ்கிறார். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் திருவிழா உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த நிகழ்வில் பல லட்ச பக்தர்கள், அதுவும் பெண்கள் மட்டுமே திரண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவது தனி சிறப்பு. கோவில் வரலாறு. சிலப்பதிகாரத்தின் நாயகிகள் கற்புக்கரசியான கண்ணகியின் அவதாரம்தான் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என்று கூறப்படுகிறது. தன் கணவன் கள்வன் இல்லை என்பதை நிரூபித்து கண்ணகி மதுரையை தீக்கு இரையாக்கினாள். பின்னர் அங்கிருந்து கன்னியாகுமரி வழியாக கேரள மாநிலத்தில் கொடுங்கல்லூர் என்ற இடத்திற்கு செல்லும் வழியில் ஆற்றுக்கால் என்ற இடத்தில் இளைப்பாறினாள். அதன் நினைவாகவே அங்கு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் அமைக்கப்பட்டதாம். பராசக்தியின் பக்தர் ஒருவர் கிள்ளி என்ற ஆற்றில் நீராடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு சிறுமி வந்தாள். அந்த பக்தர் சிறுமியை அன்னையின் அம்சமாகவே பார்த்தார். பக்தர்கள் அருகில் வந்த சிறுமி, ஐயா, என்னை இந்த ஆற்றின் மறுக்கரையில் கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டாள். ஆனால் அந்த சிறுமியை விட்டு பிரிய மனம் இல்லாத பக்தர் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விருந்தளித்து உபசரிக்க எண்ணினார். அதை அந்த சிறுமியிடம் சொல்ல நினைக்கும் போதே அந்த சிறுமி மறைந்து போனாள். வந்தது அம்மன்தான் என்பதை அந்த பக்தர் உறுதி செய்தனர். அன்று இரவு அந்த பக்தரின் கனவில் தோன்றிய அதே சிறுமி, தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதியில் 3 கோடுகள் தென்படும் அந்த இடத்தில் கோவில் அமைத்து என்னை குடியமர்த்துங்கள் என்று கூறினாள். மறுநாள் சிறுமி கனவில் சுட்டிக்காட்டிய இடத்திற்கு சென்ற பக்தர் அங்கு 3 கோடுகள் இருப்பதைக் கண்டு ஆனந்தம் அடைந்தார். பின்னர் அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவிலை கட்டி அம்மனை பிரதிஷ்டை செய்து விட்டார். இந்த கோவில் நாளடைவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலாக எழுச்சடைந்தது. கோவிலின் வரலாறு. பொங்கல் திருவிழா. இந்த ஆலயத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் 10 நாள் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேற்றம் தொடங்கும். இந்த திருவிழா 10 நாள் குருதி தர்ப்பணம் விழாவுடன் நிறைவு பெறும். முதல் நாள் விழாவில் கண்ணகி கதையை பாடலாகி பாடி பகவதி அம்மனை குடியிருத்துவர். கொடுங்கல்லூர் பகவதியை ஆவகனம் செய்து அழைத்து வந்து இந்த 10 நாட்களுக்கு இங்கே குடியிருக்க செய்வதாக ஐதீகம். மாசி மாத திருவிழாவின் 9ஆம் நாள் விழாவாக பொங்கல் வைக்கப்படும். மதுரையை தீக்கிரையாக்கிய வந்த கண்ணகி தேவியை மன அமைதி கொள்ள செய்வதற்காக பெண்கள் பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செய்வதாக இதன் காரணம் சொல்லப்படுகிறது. மகிஷாசுரம் வதம் முடிந்து பக்தர்கள் முன் தோன்றிய தேவியை பெண்கள் அனைவரும் பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் படைத்து வரவேற்றனர் என்ற மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை மையப்படுத்தி மாசி திருவிழான் போது பொங்கல் வைக்கும் வைபவம் நடைபெறும். பொங்கல் திருவிழா அன்று கோவிலின் முன்பக்கம் அமைந்திருக்கும் பந்தலில் அமர்ந்து கண்ணகி வரலாற்றில் பாண்டியன் தன் தவறை உணர்ந்து மரணிக்கும் பாடல் பாடப்படும். அது முடிந்ததும் கோவில் தந்திரி கருவறையில் இருந்து தீபம் ஏற்றி வந்து மேல் சாந்தியிடம், அதாவது தலைமை பூசாரியிடம் வழங்குவார். அவர் கோவில் திடப்பள்ளியில் உள்ள பொங்கல் அடுப்பில் தீ மூட்டுவார். பின்னர் அந்த தீச்சுடரை சக பூசாரிகளிடம் வழங்குவார். அவர் கோவிலின் முன்பு உள்ள பண்டார அடுப்பில் தீ மூட்டுவார். அதைத் தொடர்ந்து மற்ற அனைத்து பொங்கல் அடுப்புகளில் தீ மூட்டப்படும். இதற்கான அறிவிப்பாக செண்டை மேளமும் வெடி முழக்கமும் வாய்க்குரலவையும் ஒலிக்கப்படும். ஏனெனில் கோவிலுக்கு சுற்றி சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவில், அதாவது திருவனந்தபுரம் நகரில் சாலை ஓரங்கள், வீடு, வாகனங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்தபடி பெண்கள் பொங்கல் வைப்பார்கள். ஒரு ஊரில் ஒரே நேரத்தில் பல லட்ச பெண்கள் பொங்கல் வைக்கும் சம்பவம் என்பதால் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது.
பொங்கல் வைக்கும் நிகழ்வு முடிந்ததும் பிற்பகலில் குறிப்பிட்ட வேளையில் கோவிலில் இருந்து நியமனம் செய்யப்பட்ட பூசாரிகள் புனித நீர் தெளித்து பொங்கல் நெய்வேத்தியம் செய்வார்கள். அப்போது வானத்தில் இருந்து விமானம் மூலமாக மலர் தூவப்படும். அன்றைய தினம் இரவு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் மணங்காடு என்ற இடத்தில் உள்ள சாஸ்தா கோவிலுக்கு எழுந்தருள்வார். அம்மன் ஊர்வலம் செல்லும் வீதி அனைத்தும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். ஒவ்வொரு வீட்டில் குத்துவிளக்கேற்றி அம்மனை வரவேற்பார்கள். மறுதினம் அதிகாலை சாஸ்தா கோவிலில் பூஜை முடிந்ததும் அங்கிருந்து ஆற்றங்கால் பகவதி அம்மன் தன் இருப்பிடம் திரும்புவார். இந்த ஆண்டுக்கான பொங்கல் வைக்கும் திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இந்த விழா வருகிற 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான பொங்கல் வைக்கும் நிகழ்வு வருகிற 13ஆம் தேதி நடைபெறும். ஆலய அமைப்பு. இந்த ஆலயம் முழுவதும் செப்பு தகடால் வேயப்பட்டது. கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். கோவில் தூண்கள் மற்றும் சுவரில் மகிஷாசுர மர்தினி காளி, ராஜராஜேஸ்வரி, சிவபார்வதி ஆகியோரின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. கோபுரத்தின் ஒரு பகுதியில் கண்ணகியின் வரலாற்று சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. நுழைவு வாயிலில் மேல் பகுதியில் ஆற்றுங்கால் பகவதி அம்மன் தன் 4 கரங்களில் கத்தி, கேடயம், சூலம், அட்சய பாத்திரம் தாங்கியும் அரக்கி ஒருத்தியை அடக்கி அவள் மேல் அமர்ந்த கோலத்திலும் அருள்பாலிப்பது கதை சிற்பம் உள்ளது. கருவறையில் 2 அம்மன் சிலைகள் அமைய பெற்றுள்ளன. மூல விக்கிரகத்தின் ரத்தினங்கள் பதித்து தங்க அங்கி சாத்தப்பட்டுள்ளன. மூல விக்கிரகத்தின் கீழே அபிஷேக விக்கிரகம் உள்ளது. அம்மனின் கருவறை ஸ்ரீ கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வளாகத்தை சுற்றி கணபதி, சிவன், நாகர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேய சன்னதிகள் உள்ளன. இந்த ஆலயம் தினமும் காலை 4:30 மணி முதல் பகல் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அமைப்பிடம். திருவனந்தபுரம் கிழக்கு கோட்டை சிட்டி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆற்றங்கால் திருத்தலம்.